ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஹாலிடே, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். ரூம்லேருந்து ரொம்பவே போர் அடிக்கி, ரூம்மேட்டும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால சரி எங்கன்னா பக்கத்தில் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போகலாம். அங்கே போயிட்டு எதனா சும்மா விண்டோ ஷாப்பிங் மாரி பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வாங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பஸ் ஸ்டாண்டில் பஸ்காண்டி ஒரு 5 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறி போய்ட்டு இருந்தேன். இது வந்து போரூர் லேக். அதை தாண்டி அப்படியே வந்தேன்னா சரவணா ஸ்டோர் வந்துடும். ஸோ சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா பொங்கல் தீமில் பானை, கரும்பு அதெல்லாம் வந்து பயங்கரமாக லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு சரவணா ஸ்டோர்ஸ். அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக எந்த ஃப்ளோர் நம்மளுக்கான ஃப்ளோர் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே நெக்லஸ் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்கவி என் ஃப்ரெண்ட்க்கு பர்த்டே இருந்துச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா. ஸோ இவளும் நானும் தான் இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டெடி பியர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷன் போயாச்சு. சரவணா ஸ்டோர்லேயே நிறையா ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கும். அங்கே வந்து சூப் மாரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சூப் மட்டும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் நக்ஷத்ராவும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு பானிபூரி கடை இருக்குது, நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா. ஸோ அந்த பானிபூரி கடை எங்கே இருந்துச்சுன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நேராக கீழேயே வந்து வெளியில் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு ஸோ நான் இந்தமாரி இப்போ தான் டக்குன்னு எடுத்து அவங்க தர சாப்பிட்டதே தான் ஃபஸ்ட் டைமு பானிபூரி. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 பேருமே அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டா. பை, பார்க்கலாம். ஷாப்பிங் போயிட்டு இப்போ வந்து என் ரூம்க்கு வரல, ஸ்ரீதேவி ரூமுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னா பேஷண்ட் வந்து இங்கே கொஞ்சம் கோல்டில் சூப் வேணும், நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்கவிக்கு வந்து பர்த்டே இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து வெளியே எங்கேயும் போகலனோடனே கிஃப்ட்லாம் வாங்கலை. இப்போ வந்து குட்டியாக ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அதை என்ன பண்ண போகிறேன்னா ரூமில் வந்து எங்கன்னா ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து தேட விட்டு கண்டுபிடிச்சி எடுக்க சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இந்த இதில் ஆட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். இந்த பர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து எங்கே வைக்க போகிறோன்னா அவளோட பேக் இங்கே இருக்குது. இந்த ரெட் பேக்கில் வைக்க போகிறோம். இது வந்து அவளுக்கு காலேஜ் கொண்டு வர பேக். இந்த பேக் எடுக்க மாட்டா. இப்போ வந்து இந்த பிளேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவளை தேட விட போகிறோம். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த ஒரே நிமிஷம் கூப்பிட்டான். சாரி. வா வா வா. அந்த ஸ்பேஸில் ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட் ரேப்லாம் பண்ணியிருக்காது, அங்கே இருக்கும். வீடியோ எடுக்கிறேன், தேடி பிடிச்சிடு. கண்டென்ட் வீடியோ போடுவேன், நீ கண்டுபிடி ஃபஸ்ட்டு. இருக்குது. அது இருக்கதே 2 ரேக்கு தான். அது நீங்க புரட்டி என்னால அது ஒன்று இருக்காது. என்ன இருக்கா? வாய்ஸ் ஓட போடுவியா என்ன? அடியே சொல்ல வர செய்யணுமா ஸ்ரீதேவி? கடவுளே. எங்கேயா இருக்கும் தேட.
தேடு 2 ஜிப் தான் இருக்கா உன் பேக்ல? கீழே கூட சூட் கேஸ்ல இருக்கலாம். வெல்கம். பிடிச்சிருக்கா? ஓகே, பை பை. நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கடுத்து இருக்கிறதுல பெரிய திங் எதுவோ அதை எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஹந்தி வாங்கினேன். எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே மெஹந்தி போடணும்னு சொல்லிட்டு ஒரே க்ரேஸாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால சரி சொல்லிட்டு இந்த இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஐலைனர் வாங்கினேன். நான் இது வரைக்கும் ஐலைனர் போட்டதே கிடையாது. சரி சும்மா ட்ரை பண்ணலாமே, போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் வாங்கியிருக்கேன். ஸோ இது 2 இருக்கா. அதுக்கப்புறம் மெயினாக வந்து என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ ஒரு ஜுவல்லரி நெக்லஸ் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்காண்டி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் வருது. ஸோ அதுக்கு வந்து சாரீ கட்டலான் இருக்கேன். ஸோ அதனால சாரீ கட்டும் போது கொஞ்சம் எதுனா போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பொங்கலுக்கு சாரீ கட்டுற வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜில் ஹாஸ்டலில் நடக்கிறது அந்த வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயங்கரமாக கேம்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்கினேன். அது எதுக்காண்டி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால போர் அடிக்கிறப்போ ஃபோன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதனால சரி க்ரியேட்டிவாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுனா பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு கலரிங்லாம் வாங்கியிருக்கேன். குட்டி பொண்ணுக்கணங்க பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பென் வாங்கினேன், ப்ளூ பென்னு. ஸோ அது வந்து ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் புக். இது வந்து நக்ஷத்ராக்கு என் கூட வந்து என் ஃப்ரெண்ட் வந்திருந்தால அது வந்து நக்ஷத்ரா. ஸோ அவள் வந்து நானும் அவளும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவள் வீடு வந்து இங்கே போரூரில் தான் இருக்குது. ஸோ சரவணா ஸ்டோர் பக்கத்தில் தான் இருக்குது. நான் இப்படி வந்து சரவணா ஸ்டோர் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து நீ வாரியா அப்படின்னு கேட்டேன். உடனே வாரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுமே ஒரு 1/2 an hourக்குள்ளே அவள் வந்து வந்துட்டா. ஸோ அதனால எங்கள் டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு இன்னைக்கு. 2 பேரும் ஜாலியாக சரவணா ஸ்டோரில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பானிபூரி ஷாப் கூப்பிட்டு போனால், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னை பஸ் ஏற்றி விட்டு அப்புறம் போனேன் வீட்டுக்கு. ஸோ இந்த கலரிங் புக்கில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆனால் வந்து 3+ years உள்ளவங்களுக்கு தான். ஸோ அந்த குழந்தைங்க அடிக்கிறது நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பாருங்கள். ஐயோ இது பாருங்களா, இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னப்பா பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த கலரிங் புக்லேயே வந்து இங்கே வந்து வாட்டர் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி தொட்டு இங்கே வந்து கலர் எடுத்து நம்ம வந்து இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. நான் இது வரைக்கும் இந்த மாரி பார்த்ததே இல்லை. பார்த்த உடனே சரி சொல்லிட்டு இந்த புக் வந்து எனக்கு ஒன்று நக்ஷத்ரா கொண்டு வாங்கினேன். இது வந்து எனக்கு வாங்கினது. ஸோ இது புக்கோட ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ 27 rupees இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிறதுனால ஸோ அப்படியே மாற்றி காமிக்கிறோம். ஸோ இது வந்து எனக்காண்டி வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் நோட். ஸோ இந்த இதுவும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே சரி உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு இதில் வந்து எதனா ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நான் கிடையாது, எனக்கு பெருசாக வரையவும் தெரியாது. ஸோ சும்மா உட்காந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த 2த்துக்கும் பின்னாடி உள்ள ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருந்தது.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்டு வந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸுமே பார்த்துருப்பீங்க. பார்கவி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுமே என்னோட ஃப்ரெண்ட். ஸோ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நாங்கள். ஸோ ஸ்ரீதேவியோட ரூம்மேட் தான் பார்கவி. ஸோ நாங்கள் பார்கவியோட பர்த்டே வந்து January 5th வந்துருந்துச்சு. அவளோட பர்த்டே அன்றைக்கி என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல. அதனால இன்றைக்கி வந்து சரணா ஸ்டோர் போனதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் பார்த்தேன். ஸோ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் பர்ஸ் வாங்கிட்டு அவளுக்கு வந்து கொடுத்து அவளையும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சேலஞ்ச் மாரி அவளுக்கு வச்சாச்சு. ஸோ மிஸ்ட்ரியாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சிடு அப்படிங்கிற மாரி. ஸோ ஈஸியாக தான் இருந்திருக்கும் அந்த க்ளூ கொடுத்து டக்குன்னு இரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தான் ரூமு, அதில் அவள் திங்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு தான் டக்குன்னு இது பண்ண முடியும். டக்குன்னு ஒன்று தோணுச்சு, அதனால சரி அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ அவளுக்கும் பர்த்டே விஷஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஹாஸ்டலில். அவளோட பர்த்டே அப்போ எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இதேமாரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.